உலக புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர் ஹெக்டர் கிளேர் கேமரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1843 செப்டம்பர் 30 அன்னைக்கு சவுத் அமெரிக்காவில் இருக்கிற கயானாவுடைய டெமராராவில் இருக்கிற யூட்விலக்கில் பிறக்கிறார் சர் ஹெக்டர் கிளேர் கேமரன். இவர் கூட பிறந்தவங்க ஒரு எல்டர் பிரதர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பாவான டொனால்ட் சார்ல்ஸ் கேமரன் யூட்விலக்லேயே ஜீலக் பிளான்டேஷன் அப்படின்ற ஒரு சுகர் பிளான்டேஷனை சொந்தமாக வச்சு நடத்தி வந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் ஒரு வசதியான குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்ப வசதியின் காரணமாக ஹெக்டர் கிளேர் கேமரன் குழந்தை பருவத்திலிருந்தே மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத் தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1848 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஹெக்டர் கிளேர் கேமரனுக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது ஹெக்டர் கிளேர் கேமரன் செப்டம்பரில் பிறந்திருந்தனால 1848 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஹெக்டர் கிளேர் கேமரனுக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக யூட்விலக்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஹெக்டர் கிளேர் கேமரன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு குட் ஸ்டூடெண்ட்டாக ஹெக்டர் கிளேர் கேமரன் திகழ்ந்து வந்தாங்க. பிறகு 1853 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் ஹெக்டர் கிளேர் கேமரன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இந்த சவுத் அமெரிக்காவில் இருக்கிற கயானாவுடைய டெமராராவில் இருக்கிற யூட்விலக்கில் இருந்து ஸ்காட்லாண்டுடைய ஃபைஃபில் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மேட்ரஸ் காலேஜ் அப்படின்ற ஒரு செகண்டரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து 1853 ஆண்டிலிருந்து ஹெக்டர் கிளேர் கேமரன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால் இவருடைய அப்பா சவுத் அமெரிக்காவில் இருந்து ஸ்காட்லாண்டுக்கு ஹெக்டர் கிளேர் கேமரனை அனுப்புனாங்க. அப்படின்னா இவருடைய ஃபேமிலி வந்து ஸ்காட்லாண்டை சேர்ந்தவங்க தான். இவருடைய அப்பாவினுடைய அந்த தொழிலின் நிமித்தமாக தான் அவங்க ஸ்காட்லாண்டில் இருந்து சவுத் அமெரிக்காவுக்கு வந்து போயிருந்தாங்க. குறிப்பாக இவருடைய அப்பா அந்த கயானாவுடைய யூட்விலக் அப்படின்ற அந்த ஒரு இடம், அங்கே ஒரு இடத்துல தான் ஜீலக் பிளான்டேஷன் அப்படின்ற ஒரு சுகர் பிளான்டேஷனை நடத்தி வந்தாங்க. அதாவது இந்த கரும்புகளை வளர்க்கக்கூடிய கரும்பு தோட்டம் அதை வச்சு நடத்தி அதன் மூலமாக சர்க்கரை உற்பத்தியில் இவருடைய அப்பா வந்து ஈடுபட்டு வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் ஹெக்டர் கிளேர் கேமரன் வந்து இவருடைய ஃபேமிலி சவுத் அமெரிக்காவில் இருக்கும்போது இவர் வந்து பிறந்திருந்தாங்க. ஸோ அங்கே இருக்கிற லோக்கல் பிரைமரி ஸ்கூல்லே இவர் வந்து படித்தாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இவருடைய ஃபேமிலியே ஸ்காட்லாண்டுக்கு திரும்ப வேண்டிய அந்த ஒரு நிலைமைக்கு வந்து உள்ளாகிறாங்க. இதனால தான் ஃபஸ்ட்டு ஹெக்டர் கிளேர் கேமரனை வந்து ஸ்காட்லாண்டுக்கு அனுப்பிடுறாங்க. குறிப்பாக ஸ்காட்லாண்டுடைய ஃபைஃபில் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸுக்கு அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய மேட்ரஸ் காலேஜுக்கு அதனால தான் இவருடைய அப்பா இவரை அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு மேட்ரஸ் காலேஜில் இவர் வந்து இவருடைய உயர்கல்வியை படித்து வரும்போது கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை ஹெக்டர் கிளேர் கேமரன் வந்து கற்றுக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா படிப்படியாக ஹெக்டர் கிளேர் கேமரன் வந்து இந்த ஃபிலாசபி, தத்துவம், லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்ட்ரி, வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனையும் படித்து வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் ஹெக்டர் கிளேர் கேமரனுடைய ஃபேமிலியும் அந்த சவுத் அமெரிக்காவில் இருக்கிற கயானா, அதாவது அது அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் கியானா அப்படின்னு இருந்தது. 1966 தான் அந்த பிரிட்டிஷ் கியானா வந்து கயானா அப்படின்னு இண்டிபெண்டன்ட், அதாவது சுதந்திரம் கிடைச்சி கயானா அப்படின்னு மாறினது. ஸோ அந்த சவுத் அமெரிக்காவில் இருக்கிற கயானாவுடைய டெமராராவில் இருக்கிற யூட்விலக்கில் இருந்து இவருடைய ஃபேமிலியும் ஸ்காட்லாண்டுக்கு வந்து வந்துடுறாங்க. ஸோ இதே காலகட்டத்தில் இவருடைய உயர்கல்வியை தொடர்ந்து படித்து 1860 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் ஹெக்டர் கிளேர் கேமரன் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை அந்த ஒரு மேட்ரஸ் காலேஜ் அப்படின்ற காம்ப்ரஹென்சிவ் செகண்டரி ஸ்கூல்லேருந்து இவர் வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே அந்த மேட்ரஸ் காலேஜ்லேயே இவர் வந்து ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி அப்படின்றது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இது ஏ கிளாஸ் எஜுகேஷன், 6th ஃபார்ம் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். அதை எடுத்து ஹெக்டர் கிளேர் கேமரன் அடுத்த ஓராண்டு அதே மேட்ரஸ் காலேஜ் அப்படின்ற செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறாங்க. பிறகு 1861 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் ஹெக்டர் கிளேர் கேமரன் வந்து இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த 1 இயர் கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா ஹெக்டர் கிளேர் கேமரன் வந்து அந்த செயின்ட் ஆண்ட்ரூஸ்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் அதனுடைய ஒரு அங்கமான யுனைடெட் காலேஜ், அங்கே வந்து இவர் வந்து ஃபஸ்ட்டு ஆர்ட்ஸ்
ஆர்ட்ஸ் படிக்கிறதுக்காக கிளாசிக்கல் ஆர்ட்ஸ் படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணுறாங்க. இந்த யுனைடெட் காலேஜ் அப்படின்றது யுனைடெட் காலேஜ் ஆஃப் செயின்ட் சால்வட்டர் அண்டு செயின்ட் லெனார்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸோடைய ஒரு அங்கம் தான். ஸோ அங்கே தான் ஆரம்பத்தில் இவர் ஜாயின் பண்ணி கிளாசிக்கல் ஆர்ட்ஸை வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் போக போக ஹெக்டர் கிளார்க் கேமரனுக்கு மருத்துவத்தில் ஆர்வம் ஏற்படுது. ஸோ இவர் வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. இதன் காரணமாக அந்த யுனைடெட் காலேஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் அங்கேருந்து இவருடைய கிளாசிக்கல் ஆர்ட்ஸ் அந்த டிகிரியை வந்து பாதியில் வந்து நிப்பாட்டிட்டு இவருடைய அப்பாவினுடைய துணையோட இவர் வந்து ஸ்காட்லாண்டோடைய ஃபைஃபில் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த எடன்பராவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவர் ஜாயின் பண்ணி ஹெக்டர் கிளார்க் கேமரன் வந்து மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து MBCHB மெடிசனே பேக்கலோரேஸ் சிரிஜி அப்படின்னு இதனுடைய லட்டின் எக்ஸ்பான்ஷன். இதுவே இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை ஹெக்டர் கிளார்க் கேமரன் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் ஹெக்டர் கிளார்க் கேமரனுக்கு ஜோசப் லிஸ்டர் அப்படின்ற அந்த கால தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணரினுடைய அறிமுகம் கிடைக்குது. அப்போ அந்த ஜோசப் லிஸ்டர் வந்து ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல் அங்கே ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை பேராசிரியராக அங்கே வந்து அந்த ஜோசப் லிஸ்டர் பணிபுரிஞ்சு வந்தாங்க. ஸோ அவருக்கு கீழே இவர் வந்து இவர் போய் படிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. இதனால இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து இவர் வந்து நேராக யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. ஸோ ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கு ஹெக்டர் கிளார்க் கேமரன் போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க. அது அஃபீஷியலாக யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் டென்டிஸ்ட்ரி அண்ட் நர்சிங் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கு ஜாயின் பண்ணி தொடர்ச்சியாக இவருடைய மருத்துவ கல்வியை இவர் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மருத்துவ கல்வியின் போது இவர் வந்து மெடிக்கல் கரிக்குலமாக மருத்துவ பாடத்திட்டங்களா அனாட்டமி உடற்கூறியல், பிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ரொம்ப நல்லா படித்து வந்தாங்க. அதில் பர்டிகுலராக சர்ஜரி அறுவை சிகிச்சையை ஜோசப் லிஸ்டர் அப்படின்ற பேராசிரியருக்கு கீழே ஹெக்டர் கிளார்க் கேமரன் வந்து படித்து வந்தாங்க. இந்த ஜோசப் லிஸ்டர் வந்து லார்ட் லிஸ்டர், ஜோசப் லிஸ்டர் ஃபர்ஸ்ட் பேரன் லிஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. இந்த ஜோசப் லிஸ்டருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இவர் வந்து 1827 ஏப்ரல் 5 அன்னைக்கு பிறந்தவர். இந்த ஜோசப் லிஸ்டர் தான் ஆன்டிசெப்டிக் அந்த ஒரு நுட்பத்தை வந்து உருவாக்கினவர். அந்த ஆன்டிசெப்டிக் கெமிக்கல்ஸையும் இந்த ஜோசப் லிஸ்டர் தான் வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுல ஒரு பயணியராக முன்னோடியாக இருந்தாங்க. ஸோ அப்பேற்பட்ட நபருக்கு கீழே தான் இவர் வந்து அறுவை சிகிச்சையை படித்து வந்தாங்க. பிறகு 1866ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 22-23 வயதில் ஹெக்டர் கிளார்க் கேமரன் வந்து இவருடைய மருத்துவ கல்வியை முடிக்கிறாங்க. குறிப்பாக MBCHB மெடிசனே பேக்கலோரேஸ் சிரிஜி அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை ஹெக்டர் கிளார்க் கேமரன் வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே 1866ஆம் ஆண்டு அதே யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலில் இவர் வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் ஆன டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரி அதையும் ஹெக்டர் கிளார்க் கேமரன் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிறகு 1867ஆம் ஆண்டு ஹெக்டர் கிளார்க் கேமரன் வந்து ஜோசப் லிஸ்டர் கீழே படிக்கிறது மட்டும் இல்லாமல் அறுவை சிகிச்சை பயிற்சியையும் மேற்கொள்ள தொடங்குறாங்க. குறிப்பாக ஜோசப் லிஸ்டர் வந்து அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் அவர் ஒரு சர்ஜனாகவும் ஒர்க் பண்ணி வந்தாங்க. ஸோ அவர் கீழே ஒரு ஹவுஸ் சர்ஜனாக ஜாயின் பண்ணாங்க. அதாவது ஹெக்டர் கிளார்க் கேமரன் வந்து MBCHB அந்த MBBS முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக தகுதியெல்லாம் பெற முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஹெக்டர் கிளார்க் கேமரனே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் ஹெக்டர் கிளார்க் கேமரன் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக ஹெக்டர் கிளார்க் கேமரன் வந்து கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரியில் 1867ஆம் ஆண்டிலிருந்து சர்ஜிக்கல் ட்ரைனிங்கை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவருக்கும் ஜோசப் லிஸ்டர் மாதிரியே ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்றது தான் ஆர்வம். அதனால இவர் வந்து அறுவை சிகிச்சை பயிற்சியை சர்ஜிக்கல் ட்ரைனிங்கை வந்து ஜோசப் லிஸ்டர் கீழே எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் டாக்டர் ஆஃப் மெடிசனும் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலில் ஜோசப் லிஸ்டர் கீழே படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1868ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 25 வயதில் ஹெக்டர் கிளார்க் கேமரன் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியையும் யூனிவர்சிட்டி ஆஃப்
கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் டென்டர்சி அண்ட் நர்சிங்லேருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா தொடர்ச்சியாக கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரியில் இவர் வந்து ஹவுஸ் சர்ஜனாக இவருடைய அறுவை சிகிச்சை பயிற்சியை முடிச்சுட்டு ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராக தகுதி பெற்றுறாங்க. அதுக்கப்புறமா ஜோசப் லிஸ்டருடைய ஒரு அசிஸ்டண்ட்டாக உதவியாளராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜோசப் லிஸ்டர் இந்த காலகட்டத்தில் தான் ஆன்டிசெப்டிக் டெக்னிக்ஸை உருவாக்கியிருந்தாங்க. ஆன்டிசெப்டிக் அப்படின்றது இப்போ ஒரு ஜெர்ம்ஸ், இந்த கிருமிகள் எல்லாம் ஒரு காயத்தின் மீது பரவுனா அது வந்து இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும். அதன் மூலமாக அந்த காயம் பெரிதாகி மனிதர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் உயிரிழக்க வேண்டிய நிலை இருந்தது. உதாரணத்துக்கு ஒரு பெரிய காயத்தோட ஒரு காயத்தோட ஒரு நபர் வர்றாங்கன்னா அந்த காயத்தில் ஆன்டிசெப்டிக் போட முடியாது. அந்த காலகட்டத்தில் அது கண்டுபிடிக்கப்படலை. ஸோ அந்த சமயம் வந்து இந்த ஜேம்ஸ் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வந்து அந்த காயத்தில் வந்து படர்ந்து அந்த காயத்தினுடைய அளவு பெரிதாக்கும். ஏன்னா அது வந்து பெரிய தொற்றாக ஏற்படுத்தி காயம் பெருசாயிட்டே போய் அவங்க வந்து உயிரிழந்துருவாங்க. அந்த மாதிரி நிலை இருந்தது. ஸோ இதுக்கு வந்து ஆன்டிசெப்டிக் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த கெமிக்கல்ஸில் ஆராய்ச்சியை ஜோசப் லிஸ்டர் தான் வந்து பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை மிகப்பெரிய அளவில் டெவலப்பும் பண்ணி ஆன்டிசெப்டிக்கை பயன்பாட்டுக்கும் கொண்டு வர தொடங்கியிருந்தாங்க. ஆனால் அது பரவலாக வந்து அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படலை. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, கண்ணுக்கு தெரியாத கிருமிலாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் நினச்சாங்க. ஏன்னா அது வந்து அந்த காலகட்டத்தில் அறிவியல் வளர்ச்சியோ மருத்துவ வளர்ச்சியோ இல்லாத ஒரு காலகட்டம். ஸோ பெருசாக கண்ணுக்கு தெரியாத கிருமிகளில் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனாலேயே அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படலை. இன்ஃபேக்ட் வந்து நிறைய மருத்துவர்களும் கூட இதை வந்து பெருசாக வந்து சீரியஸாக வந்து எடுத்துக்கல. ஆனால் இது காயங்களில் மட்டும்தான் இந்த செப்டிக் வந்து ஏற்படுமா அப்படின்னா அறுவை சிகிச்சை போது கூட செப்டிக் வந்து ஏற்படும். இப்போ ஒருத்தருக்கு வந்து வயிற்றில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணுறாங்கன்னா அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறமா அங்கே வந்து ஸ்ட்ரிச் பண்ணிடுவாங்க. அந்த அறுக்கப்பட்ட அந்த வயிற்றினுடைய பகுதியை வந்து நல்லா வந்து தையல் வந்து போட்டுருவாங்க. ஸோ அப்படி போட்ட பிறகு அங்கே இருக்கிற அந்த காயம், அறுவை சிகிச்சை பண்ண காயம், அது வந்து செப்டிக் ஆகி அந்த காயம் பெரிதாகியும் நிறைய பேர் வந்து உயிரிழந்தாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருந்தனால தான் ஜோசப் லிஸ்டர் வந்து ஆன்டிசெப்டிக்கை கண்டுபிடிக்கிற முயற்சியில் ஈடுபட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டெக்னிக்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் பெருமளவில் ஏற்றுக்கொள்ளப்படலைன்னாலும் ஹெக்டர் கிளேர் கேமரன் வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதை ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அதை பற்றி நிறைய நபர்களுக்கு, குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்டிசெப்டிக் பற்றி கற்றுக் கொடுக்க அப்படிங்கிற முயற்சியிலையும் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில் 1869ஆம் ஆண்டு ஜோசப் லிஸ்டருக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் சர்ஜரி அப்படின்ற வேலை கிடைக்குது. இதனால் அவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவிலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவிலேருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு ஜோசப் லிஸ்டர் 1869ஆம் ஆண்டு போயிடுறாங்க. அவர் போனதுக்கப்புறமா ஹெக்டர் கிளேர் கேமரனுக்கும் அதே மாதிரியான வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அந்த ஆஃபரை இவர் வந்து மறுத்துட்டு தொடர்ச்சியாக வந்து கிளாஸ்கோவிலேயே வாழ்ந்து வந்தாங்க. குறிப்பாக 1870 காலகட்டத்தில் ஹெக்டர் கிளேர் கேமரன் வந்து ஆன்டிசெப்டிக் அந்த டெக்னிக், அந்த முறைகளை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரதில் பெரும் முயற்சியையும் எடுக்க தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1872ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 29 வயதில் ஹெக்டர் கிளேர் கேமரன் வந்து பிரான்சஸ் ஸ்டாடார்ட் மெக்டொனால்ட் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த பிரான்சஸ் ஸ்டாடார்ட் மெக்டொனால்ட் அப்படின்ற பெண் வந்து 1848ஆம் ஆண்டு பிறந்தவங்களா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு 24 வயது இருந்தது 1872ஆம் ஆண்டு. ஸோ அவங்கள ஹெக்டர் கிளேர் கேமரன் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஹெக்டர் கிளேர் கேமரனுக்கும் இவருடைய மனைவியான பிரான்சஸ் ஸ்டாடார்ட் மெக்டொனால்ட் கேமரன், இவங்க 2 பேருக்குமே 2 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 4 குழந்தைகள் பிறந்தது. இது ஹெக்டர் கிளேர் கேமரனுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1873ஆம் ஆண்டு அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய இவர் வந்து ஹவுஸ் சர்ஜனாக சர்ஜிக்கல் ட்ரைனிங் பெற்ற கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற மருத்துவமனை, அங்கே இவருக்கு சர்ஜனாக அறுவை சிகிச்சை நிபுணராக வேலை கிடைக்குது. ஒரு விசிட்டிங் சர்ஜனாகவும் 1873ஆம் ஆண்டு ஹெக்டர் கிளேர் கேமரனுக்கு வேலை கிடைக்குது. ஸோ அந்த வேலையை இவர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரியில் இவர் ஒரு சர்ஜனாக அறுவை சிகிச்சைலாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அறுவை சிகிச்சைக்கு பிறகு அந்த ஆன்டிசெப்டிக்கை பயன்படுத்தி அந்த அறுவை சிகிச்சை பண்ண இடத்த வந்து இவர் வந்து சுத்தம் பண்ணாங்க. இதனாலேயே படிப்படியாக நிறைய நோயாளிகளினுடைய உயிரிழப்பு வந்து குறைஞ்சது. முந்தைய காலகட்டத்தில் அறுவை சிகிச்சை பண்ணிட்டாலே நிறைய பேருக்கு செப்டிக் ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து போனாங்க. அந்த ஆன்டிசெப்டிக் வந்த பிறகு தான் நிறைய பேர் காப்பாற்றப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அது கண்கூட இந்த காலகட்டத்தில் தெரிய வர தொடங்கி இருந்தது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. 1878ஆம் ஆண்டு ஹெக்டர் கிளேர் கேமரன் வந்து
அந்த கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த காலகட்டத்தில் அது வந்து ராயல் ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்னு இருந்தது. ஸோ அதனுடைய ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ FRCPSG அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1878ஆம் ஆண்டு ஹெக்டர் கிளார்க் கேமரன் பெற்றுறாங்க. பிறகு அதே 1878ஆம் ஆண்டு ஜூலை 17 அன்னைக்கு ஹெக்டர் கிளார்க் கேமரனுக்கும் இவருடைய மனைவியான பிரான்சஸ் டாட் மெக்டொனால்ட் கேமரன் இவங்க 2 பேருக்குமே ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதாவது ஹெக்டர் கிளார்க் கேமரனுக்கும் இவருடைய மனைவிக்கும் பிறந்த 2 பெண் குழந்தைகள் 2 ஆண் குழந்தைகள். அந்த 4 குழந்தைகளில் 4வது இந்த ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் அப்படின்ற குழந்தை 1878 ஜூலை 17 அன்னைக்கு பிறந்தது. ஏன் பர்டிகுலராக இந்த ஒரு குழந்தையினுடைய பேர் மட்டும் சொல்கிறேன் அப்படின்றத போக போக சொல்கிறேன். இதுக்கிடையில் 1879ஆம் ஆண்டு ஹெக்டர் கிளார்க் கேமரனுடைய மனைவியான பிரான்சஸ் டாட் மெக்டொனால்ட் கேமரன் அவங்க வந்து நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டு அவங்களுடைய கிட்டத்தட்ட 31 வயதிலேயே இறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஹெக்டர் கிளார்க் கேமரனுடைய மனைவி 1848 பிறந்திருந்தாங்க. ஸோ அவங்க 1879ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய 31 வயதில் இறந்து போகிறாங்க. இது ஹெக்டர் கிளார்க் கேமரனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இதுக்கப்புறம் ஹெக்டர் கிளார்க் கேமரன் சிங்கிள் ஃபாதராக இருந்து அவருடைய 2 மகள்களையும் 2 மகன்களையும் வந்து வளர்க்க தொடங்கியிருந்தாங்க. எல்லா குழந்தைகளுமே வந்து 6 வயதுக்கு உட்பட்டவங்களாக தான் அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. ஸோ அந்த அனைத்து குழந்தைகளையும் ஹெக்டர் கிளார்க் கேமரன் வந்து வளர்த்துக்கிட்டே இவருடைய பணியிலையும் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில் 1881 பிப்ரவரி 15 அன்னைக்கு கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய பெத்தலாஜிக்கல் அண்ட் கிளினிக்கல் சொசைட்டி ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக ஹெக்டர் கிளார்க் கேமரன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய கௌரவமாக இருந்தது. இதுக்கப்புறம் அதே 1881ஆம் ஆண்டு ஹெக்டர் கிளார்க் கேமரன் வந்து அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய இன்னொரு மருத்துவமனையில் இவர் வந்து ஒரு சீனியர் விசிட்டிங் சர்ஜனாக ஹெக்டர் கிளார்க் கேமரன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. மேலும் ஸ்காட்லாண்டுடைய எடன்பிராவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் கூட ஹெக்டர் கிளார்க் கேமரன் வந்து ஒரு சீனியர் விசிட்டிங் சர்ஜனாக நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் குறிப்பாக கிளாஸ்கோலே இருக்கிற வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி இன் கிளாஸ்கோ இது வந்து ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலாக அந்த காலகட்டத்தில் இருந்தது. இது இன்னைக்கு கிடையாது. வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி அந்த காலகட்டத்தில் இருந்தது. அங்கே வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை மட்டும் வழங்கப்படாது, மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் கூட வழங்கப்படும். ஸோ அந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி ஆஃப் கிளாஸ்கோவுடைய ஒரு சீனியர் விசிட்டிங் சர்ஜனாகவும் 1881ஆம் ஆண்டு ஹெக்டர் கிளார்க் கேமரன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா இது மாதிரி பல்வேறு பொறுப்புகளில் ஹெக்டர் கிளார்க் கேமரன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. குறிப்பாக கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய ராயல் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் கிளாஸ்கோ இது வந்து குழந்தைகளுக்கு உண்டான ஒரு மருத்துவமனை. அங்குமே இவர் ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராக நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா ஹெக்டர் கிளார்க் கேமரன் வந்து அதே கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய இன்னொரு மருத்துவமனை குறிப்பாக அது வந்து கிளாஸ்கோ லாக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை. அந்த கிளாஸ்கோ லாக் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு சர்ஜனாகவும் ஹெக்டர் கிளார்க் கேமரன் வந்து நியமிக்கப்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய இன்னும் எக்கச்சக்கமான மருத்துவமனைகளில் ஹெக்டர் கிளார்க் கேமரன் வந்து முக்கிய பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டாங்க. குறிப்பாக இன்னைக்கு காட்னேவல் ராயல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் கிளாஸ்கோ ராயல் அசைலம் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு மனநல மருத்துவமனை மென்டல் கேர் அதனுடைய ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் குறிப்பாக கன்சல்டிங் சர்ஜனாகவும் ஹெக்டர் கிளார்க் கேமரன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில் 1887 காலகட்டத்தில் ஹெக்டர் கிளார்க் கேமரன் வந்து அந்த ஜோசப் லிஸ்டர் அவர் கூட சேர்ந்து ஏசெப்டிக் மெத்தட் அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர தொடங்கியிருந்தாங்க. ஏசெப்டிக் மெத்தடுக்கும் ஆன்டிசெப்டிக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. இப்போ ஆன்டிசெப்டிக் அப்படின்னா ஒரு காயமோ அல்லது வெட்டுக்காயமும் இருந்தால் அதுக்கு மேலே வந்து கெமிக்கல்ஸ் ஆன்டிசெப்டிக்கை வந்து பயன்படுத்தி அந்த காயத்தின் மீது ஜேம்ஸ் எதுவும் கிருமிகள் எதுவும் இல்லாதபடி பண்ணுறது ஆன்டிசெப்டிக் அப்படின்றது. அதே சமயம் ஏசெப்டிக் அப்படின்னா அந்த அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள் அது வந்து கத்தியாக இருக்கட்டும் மற்ற இந்த க்ளவுஸ் மாதிரியான உபகரணங்கள் அதெல்லாமே வந்து சுத்தம் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு நோயாளி அனுமதிக்கப்படக்கூடிய அந்த அறையை வந்து முழுமையாக சுத்தம் பண்ணுறது இது வந்து ஏசெப்டிக் மெத்தட் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இதையும் வந்து பெரிய அளவில் இந்த ஒரு டெக்னிக்கையும் கொண்டு போகிறதுல ஜோசப் லிஸ்டர் கூட இணைஞ்சு ஹெக்டர் கிளார்க் கேமரன்
வந்து ரொம்ப முக்கியமான பணிகளில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்க. இதனாலே ஹெக்டர் கிளார் கேமரன் வந்து ஒரு புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணராக 1890கள் காலகட்டத்தில் மாறத் தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் 1892ஆம் ஆண்டு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கில் இருந்து படிப்படியாக ஹெக்டர் கிளார் கேமரன் வந்து விலகத் தொடங்குறாங்க. விலகி இவர் வந்து அதே கிளாஸ்கோவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய கிளினிக்கல் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு லெக்சரராக விரிவுரையாளராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்து படிப்படியாக இவர் வந்து பதவி உயர்வுகளையும் ஹெக்டர் கிளார் கேமரன் வந்து பெறத் தொடங்குறாங்க. குறிப்பாக ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் உதவி பேராசிரியராகவும் ஹெக்டர் கிளார் கேமரன் வந்து மாறுறாங்க. இந்த நிலையில தான் 1897ஆம் ஆண்டு இவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே இவர் வந்து இந்த ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் அண்டு சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோவுடைய ஃபெல்லோவாகவும் வைஸ் பிரசிடெண்டாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ 1897ஆம் ஆண்டு பிரசிடெண்டாகவே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த பொறுப்பில் ஹெக்டர் கிளார் கேமரன் வந்து தொடர்ந்து வந்து நிறைய ஒர்க்கை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் அண்டு சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோவுடைய ரெப்ரசன்டேட்டிவாக ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சிலில் இவர் வந்து ஒரு ஒர்க்கு, அதாவது இந்த ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் அண்டு சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ ரெப்ரசன்டேட்டிவாக ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சிலில் இவர் வந்து கலந்துக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா 1900ஆம் ஆண்டு ஹெக்டர் கிளார் கேமரன் வந்து 3 ஆண்டுகளுக்கு அப்புறமா ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோவுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து விலகினாங்க. ஸோ 3 ஆண்டுகள் அந்த கௌரவ பதவியில் இவர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதே 1900ஆம் ஆண்டு இவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோவுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து விலகின அதே 1900ஆம் ஆண்டு அப்போதைய யுனைடெட் கிங்டமுடைய குயின் விக்டோரியா அவங்க மூலமாக ஹெக்டர் கிளார் கேமரன் வந்து நைட் பண்ணப்பட்டாங்க. அதாவது இவருக்கு சர் பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ 1900ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் ஹெக்டர் கிளார் கேமரன் வந்து சர் ஹெக்டர் கிளார் கேமரன் அப்படின்னு கௌரவத்தோட அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா ஹெக்டர் கிளார் கேமரன் அதே 1900ஆம் ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல் இவர் படித்த யூனிவர்சிட்டி அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் சர்ஜரியாகவே பதவி உயர்வை பெறாங்க. இது வந்து சேர் இன் கிளினிக்கல் சர்ஜரி அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ மருத்துவ அறுவை சிகிச்சை பேராசிரியராக 1900ஆம் ஆண்டிலிருந்து ஹெக்டர் கிளார் கேமரன் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து ஆன்டிசெப்டிக் அண்ட் ஏசெப்டிக் டெக்னிக்ஸை பெரிய அளவில் கொண்டு போகிறதுல ஹெக்டர் கிளார் கேமரன் வந்து தொடர்ந்து கவனம் செலுத்தினாங்க. இதுக்கப்புறமா ஹெக்டர் கிளார் கேமரன் வந்து பல கௌரவங்களை பெற்றாங்க. குறிப்பாக வந்து இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜ் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அதனுடைய ஒரு எக்ஸாமினராக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் ஸ்காட்லாண்டுடைய அபர்டீனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் அதனுடைய ஒரு எக்ஸாமினராகவும் இவர் வந்து ஹெக்டர் கிளார் கேமரன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து 1906ஆம் ஆண்டு ஜேம்ஸ் வாட்சன் லெக்சர்ஷிப் அப்படின்னு ஒரு மெடிக்கல் லெக்சர் ஒரு மருத்துவ விரிவுரை இருக்குது. அதை வழங்குறதுக்கு ஒரு ஜேம்ஸ் வாட்சன் லெக்சர் 1906ஆம் ஆண்டு ஹெக்டர் கிளார் கேமரன் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த 1906ஆம் ஆண்டு ஹெக்டர் கிளார் கேமரன் வந்து ஒரு ஜேம்ஸ் வாட்சன் லெக்சரராக அந்த மருத்துவ விரிவுரையை கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஹெக்டர் கிளார் கேமரன் வந்து நிர்வாக பொறுப்புகள்லையும் மருத்துவ கல்வியினுடைய மேம்பாட்டிலையும் அதே மாதிரி அறுவை சிகிச்சையில் ஆன்டிசெப்டிக் முறைகளை கொண்டு வர்றதுலையும் பாடுபட்டாங்க. இதன் பிறகு 1910ஆம் ஆண்டு ஹெக்டர் கிளார் கேமரன் வந்து கிட்டத்தட்ட இவருடைய 66-67 வயதில் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் டென்டர்சி அண்ட் நர்சிங் அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் சர்ஜரி அப்படின்ற பதவியிலிருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒர்க்கில் இருந்தும் ஹெக்டர் கிளார் கேமரன் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமாவும் இவருக்கு நிறைய கடமைகள் இருந்தது. குறிப்பாக 1911ஆம் ஆண்டு அந்த கிளாஸ்கோவுடைய கவுன்சில் அண்டு சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஒரு ஜஸ்டிஸ் ஆஃப் த பீஸ் ஜேபியாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஜஸ்டிஸ் ஆஃப் த பீஸ் அப்படின்றது ஒரு கௌரவ நீதித்துறை அதிகாரி அப்படின்ற பதவி. ஸோ அந்த பதவி 1911ஆம் ஆண்டு ஹெக்டர் கிளார் கேமரனுக்கு வழங்கப்படுது. இதுக்கு அடுத்த ஆண்டு 1912 பிப்ரவரி 10 அன்னைக்கு அந்த ஜோசப் லிஸ்டர் அப்படின்ற ஆன்டிசெப்டிக் பயணியர் வந்து அவருடைய 84 வயதில் இறந்து போகிறாங்க. ஸோ இது வந்து இவருடைய பேராசிரியர் மற்றும் மென்டாரை ஹெக்டர் கிளார் கேமரன் வந்து இழக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. 1914ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முதல் உலகப்போர் தொடங்கிறது. முதல் உலகப்போர் தொடங்கிய பிறகு ரெட் கிராஸ் சொசைட்டி செஞ்சிலுவை சங்கம்
சங்கம் அதனுடைய வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஸ்காட்லாண்டுக்கான ஒரு கமிஷனராக 1914ஆம் ஆண்டு ஹெக்டர் கிளார்க் கேமரன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இந்த ரெட் கிராஸ் சொசைட்டியினுடைய வேலை என்னன்னா, இந்த போரின் போது பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்கள் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கறது, அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை தேவைகளை கொடுக்கறது, குறிப்பாக வந்து உணவு, இருப்பிடம், ஸோ அதை வந்து சரியாக வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த ரெட் கிராஸ் சொசைட்டி வந்து செயல்பட்டது. ஸோ அப்போ அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அதுக்குண்டான ஒரு கமிஷனராக 1914ஆம் ஆண்டு ஹெக்டர் கிளார்க் கேமரன் நியமிக்கப்பட்டாங்க. அந்த பணியில் ஹெக்டர் கிளார்க் கேமரன் தொடர்ந்து முதல் உலகப் போர் முழுக்கவே ஈடுபட்டாங்க. குறிப்பாக நிறைய ஆக்சிலரி ஹாஸ்பிட்டல்ஸில், துணை மருத்துவமனைகளில் இவர் ஒர்க் பண்ணாங்க. அங்கே வந்து 2000க்கும் மேற்பட்ட பெட்ஸ் இருந்தது. அங்கே வந்து காயமடையக்கூடிய இராணுவ வீரர்கள், பொதுமக்கள் அவங்களுக்குண்டான மருத்துவ சேவையில் கூட ஹெக்டர் கிளார்க் கேமரன் வந்து தொடர்ந்து ஈடுபட்டாங்க. இதுக்கப்புறம் 1918ஆம் ஆண்டு இந்த முதல் உலகப் போர் முடிவடையுது. முதல் உலகப் போர் முடிவடைஞ்ச பிறகு ஹெக்டர் கிளார்க் கேமரன் வந்து உலகப் போரில் ஆற்றின பங்களிப்புக்காக, குறிப்பாக இவருடைய மருத்துவ சேவை, உலகப் போரில் இவர் வந்து மருத்துவ சேவையில் ஈடுபட்டதுக்காக இவர் வந்து அங்கீகரிக்கப்பட்டாங்க. மேலும் அப்போதைய யுனைடெட் கிங்டமுடைய கிங்கான கிங் ஜார்ஜ் த 5th, அதாவது 5ஆம் ஜார்ஜ் மன்னர், அவர் மூலமாக ஹெக்டர் கிளார்க் கேமரன் வந்து சிபிஇ கௌரவத்தை பெற்றாங்க. அதாவது கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர், சிபிஇ அப்படின்ற அந்த கௌரவத்தை ஹெக்டர் கிளார்க் கேமரன் பெற்றாங்க. அதுக்கப்புறம் 1920 காலகட்டத்தில் இன்னும் மேலும் பல கௌரவங்களை இவர் பெற்றாங்க. அதில் குறிப்பாக ஹெக்டர் கிளார்க் கேமரனுக்கு வந்து இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ தரப்பிலிருந்து ஹானரரி எல்எல்டி அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. எல்எல்டி அப்படின்னா லெகம் டாக்டரேட் அப்படின்னு லட்டின்ல அர்த்தம். இது இங்கிலீஷில் வந்து கேனன் லாஸ், சிவில் லா, இந்த 2 லாஸ் உள்ளடங்கிய டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம். ஸோ அந்த ஹானரரி எல்எல்டி அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஹெக்டர் கிளார்க் கேமரனுக்கு வழங்கி இவரை கௌரவப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்காட்லாண்டுடைய அபர்டீனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு வந்து ஹானரரி எல்எல்டி அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் ஹெக்டர் கிளார்க் கேமரனுக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமாவும் இவர் வந்து வயதான பிறகும் கூட கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய ஒரு நியூ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து சர்ஜனாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் வந்து இறுதியாக 1928ஆம் ஆண்டு நவம்பர் 22 அன்னைக்கு இவருடைய 85 வயதில் ஹெக்டர் கிளார்க் கேமரன் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1928 நவம்பர் 22 அன்னைக்கு இவருடைய 85 வயதில் ஹெக்டர் கிளார்க் கேமரன் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு 1958ஆம் ஆண்டு 1958ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 அன்னைக்கு ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் அப்படின்ற இவருடைய மகன் அவருடைய 79 வயதில் இறந்து போகிறாங்க. இந்த ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இந்த ஹெக்டர் சார்ல்ஸ் கேமரன் ஒரு மருத்துவர் மற்றும் குழந்தை மருத்துவரும் கூட. ஸோ அவரும் பெரிய சாதனையெல்லாம் பண்ணாங்க அவருடைய துறையில், குழந்தை மருத்துவ துறையில். ஸோ அவருடைய அப்பா தான் இந்த ஹெக்டர் கிளார்க் கேமரன். ஸோ ஹெக்டர் கிளார்க் கேமரன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படி ஒரு மகனை வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு கொண்டு போக வச்சது மட்டும் இல்லாமல் பொது வாழ்க்கையில் இந்த ஆன்டிசெப்டிக் மெத்தட், அதுக்கப்புறமா இந்த ஏசெப்டிக் மெத்தட்ஸ், அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் பெரும் அளவில் கொண்டு வந்து அதை சப்போர்ட் பண்ணி அது பெரும் அளவில் இன்றைக்கி வந்து பயன்பாட்டில் இருக்கிறதுக்கு முக்கியமான நபர்கள் காரணமாக இருக்கிறாங்க. அந்த முக்கியமான நபர்களில் ஒருத்தராக ஹெக்டர் கிளார்க் கேமரனும் இருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஹெக்டர் கிளார்க் கேமரன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.